தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரிப்பு. 68,480 ரூபாய்க்கு விற்பனை. தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக கட்சியினருடன் ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வருகை. துக்ளக் ஆசிரியர் வீட்டில் நாளை ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என்று தகவல். நாளை புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தமிழ் மொழி பற்றி பேசக்கூடிய திமுக தலைவர்கள் தமிழில் கையெழுத்து கூட போடுவதில்லை. நியூஸ் 18 தொலைக்காட்சியின் ரைசிங் பாரத் மாநாட்டில் நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடன் கலந்துரையாடலில் அமித்ஷா விமர்சனம். अभी मोदी जी गए थे, उन्होंने बहुत अच्छे तरीके से कहा कि एक भी डीएमके नेता का सिग्नेचर तमिल में हो तो बताओ मुझे. தமிழ்நாடு முழுவதும் வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம். திரையரங்களின் முன்பாக குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள். சென்னை ரோகிணி திரையரங்கத்திற்கு குட் பேட் அக்லி படம் பார்க்க வந்த இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் நடிகர் அர்ஜுன் தாஸ். அஜித்தின் மனைவி ஷாலினி குழந்தைகளுடன் படம் பார்க்க வருகை. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் உள்ள பள்ளியில் மாதவிலக்கை காரணம் காட்டி மாணவியை வாசலில் தேர்வு எழுத வைத்ததாக புகார். வீடியோ எடுத்து புகார் கூறியுள்ள மாணவியின் தாயார். மயிலம் முருகன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற பங்குனி உத்திர தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. புதுச்சேரியில் 2 சிறுமிகளை 14 பேர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரம். 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 12 பேரிடம் காவல்துறை ரகசிய விசாரணை. சென்னை சென்ட்ரலில் இருந்து கன்னியாகுமரி கொல்லத்திற்கு கோடைக்கால சிறப்பு ரயில். தாம்பரத்திலிருந்து கோவை போத்தனூருக்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு ரயில் இயக்கம். கடலூர் ஆலப்பாக்கம் அருகே அரசு பேருந்து மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் அனுமதி. பாம்பனில் விசைப்படகு மீனவர்களின் வலையில் சிக்கிய அரிய வகை கூரல் மீன். 4 மீன்கள் 4,20,000 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை தாக்குதல் பயங்கரவாதி ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைத்த அமெரிக்கா. இன்று நாடு கடத்தப்படக்கூடிய நிலையில் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த ஆயத்தம். அமெரிக்காவில் தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரி வேகத்தை குறைத்த போதும் மோதிய ரயில். அனைத்து உலக நாடுகள் மீதான பதிலுக்கு பதில் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்த ட்ரம்ப் சீனாவுக்கு மட்டும் 125% வரி அதிகரிப்பு. தன்னுடன் சுமூக உடன்பாடு மேற்கொள்ள பல நாடுகளும் கெஞ்சுவதாக கொக்கரிப்பு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு 24 லட்சம் ரூபாய் அபராதம். குஜராத்திற்கு எதிரான போட்டியில் தாமதமாக பந்து வீசியதால் நடவடிக்கை. ஐபிஎல்லில் டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா ஆர்சிபி? பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று இரவு மோதல். வங்கிகளில் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6% குறைக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதங்களில் இருமுறை ரெப்போ விகிதத்தை குறைத்து ஆர்பிஐ இன்ப அதிர்ச்சியை அளித்துள்ளது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கு விதிக்கப்படும் வட்டி ரெப்போ விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. ரெப்போ விகிதம் குறைந்தால் வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு பலன் கிடைக்கும். வீட்டுக்கடன், வாகன கடன் போன்றவற்றுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் குறைக்க வழி ஏற்படும். மேலும் சில நேரங்களில் வாடிக்கையாளர்களின் சேமிப்புகளுக்கான வட்டியும் அதிகரிக்கப்படும். அதனால் ரிசர்வ் வங்கி பணவியல் கொள்கை கூட்டத்தை நடத்தும் போதெல்லாம் ரெப்போ விகிதத்தை குறைத்து அறிவிப்பு வெளிவராதா என வாடிக்கையாளர்கள் இயங்குவதுண்டு.
ஆனால் கடந்த 5 ஆண்டு காலமாக நாட்டின் பொருளாதார நிலை காரணமாக ரெப்போ விகிதம் குறைக்கப்படாமல் இருந்தது. அந்த நிலை மாறி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி ரெப்போ விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்தது. அப்போது 6.5% இருந்து 25 பேசிஸ் பாயிண்டுகளாக குறைக்கப்பட்டு 6.25% ரெப்போ வட்டி குறைக்கப்பட்டது. அதனால் தற்போது வீட்டுக் கடன் மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதங்களை வங்கிகள் சற்று குறைத்துள்ளன. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக வங்கியில் வீட்டுக் கடன் மற்றும் வாகன கடன் சுமையில் சிக்கி உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் மேலும் 25 பேசிஸ் பாயிண்டுகளை குறைக்க மும்பையில் நேற்று நடைபெற்ற பணவியல் கொள்கை வகுக்கும் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரிசர்வ் வங்கி தனது நிலைப்பாட்டை நடுநிலை என்பதில் இருந்து சற்று கீழிறங்கி வந்து இணக்கம் என்ற நிலைக்கு இறங்கி வந்திருக்கிறது. ரெப்போ வட்டி விகிதம் 6.25% இருந்து 6% குறைக்கப்படும் அறிவிப்பை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா வெளியிட்டார். 3 மாதங்களுக்குள் 2வது முறையாக ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பணவீக்கம் குறைந்து வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கையை ரிசர்வ் வங்கி எடுத்துள்ளது. மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மனம் போன போக்கில் இறக்குமதி வரிகளை விதித்து வரும் நிலையில் உலகில் பொருளாதார மந்தநிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. இதன் மூலம் வீட்டுக்கடன், வாகனக்கடன் வட்டி விகிதங்கள் குறைப்பு பற்றி பொதுத்துறை வங்கிகள் விரைவில் அறிவிப்பு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்காது என்று உறுதியளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, ஊழலை மறைப்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாகவும் சாடியுள்ளார். நியூஸ் 18 குழுமம் சார்பில் ரைசிங் பாரத் மாநாடு டெல்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்தியாவை மீண்டும் சிறந்ததாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடன் கலந்துரையாடினார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசிய அமித் ஷா தென் மாநிலங்களுக்கு பாஜக அநீதி இழைக்காது என்று உறுதியளித்தார். தென் மாநிலங்களில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கும் என்றும் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசம் உட்பட இந்தியா கூட்டணி ஆளும் வேறு எந்த மாநிலத்திலாவது இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களா என்று வினவிய அமித் ஷா, திமுகவினர் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை என்றும் சாடினார். रैंपट करप्शन कर कर तमिलनाडु की जनता आपके खिलाफ हो गई है, इसको ढकने के लिए ये मुद्दा आज उठा रहे हो. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகள் திணிக்கப்பட்டதாக அமித் ஷா குற்றம் சாட்டினார். UPSC உள்ளிட்ட தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் எழுதும் வாய்ப்பை வழங்கியவர் பிரதமர் மோடி என்று கூறிய அமித் ஷா, திமுக தலைவர்கள் தமிழில் கையெழுத்திடுவதில்லை என்றும் விமர்சித்தார். अभी मोदी जी गए थे, उन्होंने बहुत अच्छे तरीके से कहा कि एक भी डीएमके नेता का सिग्नेचर तमिल में हो तो बताओ मुझे. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். कोई खिलाड़ी मैच खेलने जाएगा, सामने टीम कैसी भी हो, पिच कैसी भी हो, वो क्या कहेगा, नहीं हम आज हार जाएंगे, ऐसा कहेगा क्या? अरे भाई हमारा 300 था तो हमने 400 कहा, इसमें क्या बुराई की है भाई? हम तो सोचते ही हम बढ़ोतरी करेंगे और करेंगे. अभी भी मैं कहता हूं हम तमिलनाडु जीतेंगे, बिहार भी जीतेंगे और इनका सुपड़ा साफ हो. பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அமித் ஷா தெரிவித்தார். இந்நிலையில் தாங்கள் எந்த மொழியில் கையெழுத்திட வேண்டும் என்பதை அமித் ஷா முடிவு செய்ய முடியாது என்று நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் கவலை தெரிவித்தார். இப்பவே தமிழ்நாட்டிலிருந்து போற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 மணி நேரம் அந்த அவையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, காங்கிரஸ் உட்பட. அப்ப இன்னும் 848ன்னா 10 நிமிஷம் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உங்களுக்கு தேவையே இல்லை. 6-7 மாநிலங்களில் நீங்க தேர்தலை சந்திச்சாவே மெஜாரிட்டி வந்துருவீங்க. அப்படின்னா தென் தமிழ்நாடு, குறிப்பா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க முடியாது என்று திமுக MP கனிமொழி சோமு தெரிவித்தார். நிச்சயமாக திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை வாழ்கிற வரைக்கும், தமிழர்கள் உண்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும்
நிச்சயமாக அவர்களால் கால் பதிக்க முடியாது. 2026 நமது முதல்வர் கூறியது போல், தளபதியார் கூறியது போல் நிச்சயமாக நாங்கள் 200க்கு மேல் தொகுதிகளை வெல்வோம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் கனிமொழி சோமு கூறினார்.